என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. குறிப்பாக இந்த இடத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் நமக்கு நம் கிராமத்திற்கு சாலை வசதி வந்து விடாதா, நூலகம் வந்து விடாதா, ரேஷன் கடை வந்து விடாதா, நாம் எண்ணிவிட்ட முதியோர் பணம் வந்து விடாதா, இல்ல என் வீட்டுக்கு ஒரு உதவி பணம் வந்து விடாதா, இப்படி எண்ணற்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலும் அது இல்லாமல் அனைத்து கட்சிகளாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த தேர்தல்களுக்கு ஒரே கோரிக்கையான ஒரே ஒரு மலையை வைத்துக் கொண்டு நம் சமுதாய கட்சிகள் சூழ் மழையும் தாங்கிக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த சூழ்நிலையும் இந்த கூட்டத்திற்கு வருகின்ற அனைத்து நல்ல உறவுகளை நான் வரவேற்கிறேன். நம்மளை சுற்றி முதல்ல என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அருமையா தங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் பூர்வீக குடியாக இருக்கட்டும், இல்ல பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்து குடியேறிய குடியாக இருக்கட்டும், எல்லாருமே அவர்களுடைய சமூகத்தோட வளர்ச்சியில மிக தெளிவா அருமையா தங்கள் அரசியலை நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரே காரணம் அந்த சமூகத்திற்கு கிடைத்த தலைவர்கள். அது எந்த சமூகமாக இருக்கட்டும், அந்த சமூகத்திற்கு கிடைத்த தலைவர்கள் அந்த சமூகத்திற்கான உரிமையை ரொம்ப அழகா தெளிவா அந்த மக்களை சிந்தாம செவனாம அந்த தேர்தலுக்கு அந்த ஜனநாயக பாதைக்கு அழைச்சிட்டு போய் அந்த சமூகத்தை தூக்கி பிடிச்சு உயர்த்திட்டாங்க. அதுக்கு இப்ப நம்ம வாழ்ற காலத்துல இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் கண்ணு முன்னாடியும் மிகப்பெரிய அசூர வளர்ச்சிய, மிக அருமையான வளர்ச்சிய எடுத்த தலைவர் சமூகம் என்று சொல்லி கேட்டீங்கன்னா வட மாநிலத்தில் மிகப்பெரிய சமூகமானது தேவாங்குடியில் இருக்க வன்னிய சமூகமானது தலைவர் டாக்டர் ராமதாசு. அந்த சமூகத்தை என்ன வேணாலும் பண்ணிப்பாரு அப்படின்னு யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. எம்ஜிஆர் யாரும் எதிர்க்க முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா என் சமூகத்துக்கு ஒண்ணுனா சென்னையிலிருந்து ஒருவரையும் தென்மாவட்டம் செல்ல முடியாதுன்னு மிகப்பெரிய புரட்சியை செய்து அந்த சமூகத்தை காக்க அனுமதிந்தவர் டாக்டர் ராமதாஸ். யாரும் மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் சரி இருக்கத்தான் சரி, நீ ஒண்ணு பண்ணிட்டாங்க, நாங்களாம் அங்க போனோம்ல, நாங்களாம் வெளில போனோம்ல, நாங்களாம் அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம்னு இன்னைக்கு சுயசாதி பெருமையை பேசுறோம்னு பிற ஜாதிக்காரங்களுக்கு நம்மளை எதிராக்கியுடைய ஒரு பெரிய பேசாடி போச்சு. சும்மா இருக்கிறவங்க நம்மளுக்கு விட்டுறாங்க. நான் யார் தெரியுமா? நீ யார் என்ற கேள்வி வரலாறு இருக்கட்டும். இந்த காலகட்டத்தில் வாழ்வதற்கான சமூக நீதியும் சமதர்மமும் அனைத்து சமூகத்துடைய வாழ்வதற்கு சொல்லுங்க. இப்போ பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, மிகப்பெரிய ஒரு சமூக பாதுகாவலர், ஒரு சமூகத்தை கட்டுரையாக காத்துட்டு இருக்காருன்னா இந்த காலகட்டத்தில் விடுதலை பெருமாள் என்ன நினைச்சுக்கிறீங்க? நாம மாதிரி அவங்க அனுப்பிச்சிருக்கீங்க, நம்ம மாதிரி பிடிச்சிட்டு காட்டி கொடுக்கல, நம்ம மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாம் சமய அமைப்புகளின் பெயரில் அந்த சமூகத்தை பார்த்து சீட்டு 8 சீட்டுகள் வருவாங்க. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் என்ன இருக்கு? எல்லாம் ஒத்த சீட்டு ஆம்பளா இருக்கு. அந்த ஒத்த சீட்டுக்கு 12 முறைகள் இருக்கு. ஏன் அதுவும் முடியாதுட்டாங்க. பேசுவாங்க, உங்களுக்கு அதுவும் முடியாது. ஒத்த சீட்டு தான் கேட்கும். அப்ப நிலைமை என்ன? இது அந்த தலைவர் செய்த தவறா இல்ல இந்த தேர்தல் செய்த தவறா? அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக
இத காங்கிரஸ் பார்த்துக்கோங்க. காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல இருந்தாங்க. குறிப்பா அப்பா அருணாச்சலம் மிகப்பெரிய போய் அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்து அதை பார்த்தாங்க. அவரை யாரும் எதுவும் பண்ணல. அந்த மாபெரும் காங்கிரஸில் ஆளுமை தந்தையாரும் காங்கிரஸில் என்னை மிஞ்ச முடியாது என்று அவருடைய காலகட்டத்தில் அவரால் நம் சமூகத்தில் எவ்வளவோ பேர் பெட்ரோல் நிலையங்களை அமைத்தார்கள். அதற்கு அவர் மிகப்பெரிய காரணமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரு? அருணாச்சலம் தென்காசி எம்பியா இருந்தப்ப அவரால் இன்னைக்கு எவ்வளவோ பேர் வேலைக்கு போனாங்க, எவ்வளவோ பேர் பெட்ரோல் வச்சாங்க. அவரோட அரசியல் காலகட்டத்தில் காங்கிரஸ் அவர் வேறு முடியல. அதுக்கப்புறமும் சரி திமுக நம்மளால எல்லாரும் ஒரு கருத்து ஒண்ணு பார்க்கறீங்க. நம்மள வளர விட மாட்டேங்கிறான், எங்க போனாலும் வளர விட மாட்டேங்கிறான், எங்க போனாலும் வளர விட மாட்டேங்கிறான். நான் என்ன கேட்கிறேன், யாரு உங்களை வளர்க்கணும்? ஏன் திமுக தமிழிசை ஆளுநர் அவங்க யாரும் வளர்க்கல? இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில் ராஜாவை யாராவது வளர்த்துட்டாங்களா? அரசியல் புரிதலோடு அனைத்து சமூகங்களும் ஒருங்கிணைந்த ஒரு அரசியல் கட்சியில் போய் நம்ம பெரும்பான்மை நம்ம சமூகத்திற்கான அங்கீகாரத்தை தர வேண்டும். அந்த போடுறோம். ஒரு கட்சியாளர் இருக்கும், ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கும். ஒரு ஒன்றிய செயலாளர் திமுக அதிமுக நாள் இருந்தா அவருக்கு அது ஒரு இணைய பதவியோ இது ஒரு சேர்மன் பதவியோ அல்லது ஒரு மாவட்ட செயலாளர் பதவியோ வழங்க வேண்டும் என்று அந்த கட்சிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய கடமை தேர்தல் நமக்கு இருக்கு. அரசியல் அதிகாரம் இல்லாமல் எதையுமே கேட்க முடியாது. ஆனா சமுதாய அரசியல் நம்மள எந்த வேணாலும் சொல்றதை அதற்காக ஒரு குழுவை வச்சுக்கிட்டு இந்த ஒரு நல்ல கட்ட சொல்லி ஒரு திமுக போகிறோம், அதிமுக போகிறோம். எந்த அரசியல் கட்சி உன்னுடைய சமூகத்தையும் உன்னுடைய பிறந்த பிறப்பை இழிவுபடுத்தாமல் அனைவருக்கும் சமம் சமநிலை உரிய பதவி கொடுத்தாலும் பதவி இருக்கு. இன்னைக்கு எங்கோ ஒரு மூலமாக ஏதோ ஒரு இடத்தில் தாங்கள் தம் இருந்தாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கும் பணக்காரர்கள் பற்றி நல்ல சமூகம் உயர்ந்துவிட்டது. அதற்கு காரணம் நம்ம சமூகமாகி ஊழல்களை பற்றிலாம் பேசுற அரசு. எங்கேயாவது நல்ல சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த சமூகத்தை இல்ல பேசி கழிவுறீங்க. அவங்க காயம் எந்திருப்பாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு காயம் வருவாங்க, காய்கறி வாங்கிடுவாங்க, எவ்வளவு பண்றாங்க, காய்கறி தொழில் பண்றாங்க. இப்படி கிட்டத்தட்ட எந்த சமூகம் ஒழுங்குச்சோ, எந்த சமூகம் ஆயிரத்துக்கு ஆத்மாவிலிருந்து அவர்களை தடுத்துச்சோ, நீ ஆயிரத்துக்கு என்ன கூப்பிடுறது? தமிழகத்தில் பெரும்பான்மையான சமூகங்களுக்கான மிகப்பெரிய ஆலைகளை கட்டிய பெருமையான சமூகத்தை சாரும். அவருக்கான அருமையா பயிர் கட்டிக்கான உடன்முறை பள்ளிகள் இன்னைக்கு நம்ம அருகாமையில் இருக்கிற ஒவ்வொரு சமூகம் சமூகத்தை முக்கியத்துவம் எடுத்துக்கோங்க. அனைத்து அரசியல் கட்சிகளும் போய் அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. ஆனா எந்த அரசியல் கட்சிக்கு போல அங்கீகாரம் இருக்காங்க. ஆனா நம்மளால போனா என்ன பண்றாங்க? அவங்க தான் அதிகாரத்துக்கு மேல இருந்து நம்மளால பிடிச்சி கீழே வைக்கிறாங்க. ஏன் கீழே தள்ளி விடுற? தள்ளி விடுறதுக்கு நீ ஏன் நினைக்கிற? ஒரு சின்ன பதவி கொடுக்க தயார் ஆடுறீங்க. ஒரு சேனல் பதவி வந்துச்சுன்னா ஒரு சொந்த சம்பளத்துக்கு எதுவும் பண்ண மாட்டீங்க. எதுவும் அரசியல் புரிதலோட இனிவரும் காலத்துல தமிழ்ல ஒவ்வொரு அமைச்சர் அரசியல பேச சொல்லுங்க, அரசியலை கற்றுக் கொடுங்க. நம்ம சமூகத்துல பெரிய கல்வியம் அதுல முதல்ல நாங்க சமுதாயத்தை சேர்ந்தோம். அவருக்கு அப்பதான் நம்ம அரசியல் கட்சியை தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய நல்ல ஆளுநர் வந்துருங்க. இன்னைக்கு அதுக்கு உதாரணம் இருக்குன்னா ஆரம்பத்தில மிகப்பெரிய நம்மளுடைய தேர்தல் இருக்கு. நடக்கிறது அந்த ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல் சாணிக்காம ஒரு நாட்டுல இருக்காங்க. அவங்க எல்லாம் சப்போர்ட்
கட்டி பணம் பெற்ற பணம் படைத்த முதலாளிகள் தான் விமானத்தை சலிசல் வந்து இறக்கான். விமானத்தை நம்ம யாரும் வாங்கணும் போடணும் தெரியல. விமானத்தை வந்து இறங்குறோம் பரவாயில்ல இறங்கட்டும், நாங்க முன்னுக்கு வரட்டும், நாங்க டெவலப் ஆகட்டும். ஆனா அந்த சின்னப்பட்ட கிராமத்துல எந்த ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தை எழுதுகிற ஒரு மீன் குடியவர்களே குடிக்காம அந்த கிராமத்தை நீ காண்பதற்கு முயற்சி பண்றீங்கன்னா அப்ப இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு ஞாபகப்படுத்த இது இந்த சமூகத்துக்கான அரசியல் அதிகாரமா அங்கீகாரமா ஒரு ஆம்பளையா இல்ல மகனாகிறதுல ஏதோ ஒரு அரசியல் கட்சியில ஒரு தேவையில்லை நல்லா இருந்திருந்தா அவன் கருத்தை தூச்சு எல்லா மக்களுக்கான விருதுமா இருக்கு வந்து பாட சொல்லி அங்கே போட்டு எவ்வளோ சின்ன ஒரு அடிக்கிறாரா வாங்க போனா நீங்க ஒவ்வொரு ஊரையும் வைக்கலாம் தேசிய மாதிரி நம்ம இங்க இருந்த இந்தியன் மாதிரி ரத்தவாத சூப்பையோட ஆக வேண்டியிருக்கு. ஐயோ சின்ன ஒரு எழுதிட்டு இருக்கு வாங்க அப்படின்னு சின்ன ஒரு அதே இங்க இருக்கிறவங்க ஏன் 56 எழுச்சி 86 எழுச்சி ஏன் இப்ப இந்த தேர்தலுக்கு எல்லாம் போச்சு? ஏன் அப்ப இருந்த அப்ப இந்த காலத்துல இருந்தவங்க ஒன்று நாளாக வச்சு புரிஞ்சு சாப்பிடாது எதுவும் இல்ல. இன்னைக்கு சின்ன ஒரு காரணம்னா நாளைக்கு ஏற்றல் இருக்கு மின்னல் இருக்கு பூமி கீழே ஏதோ ஒன்று இருக்குது. நாளைக்கு உடம்படி வரலாம்னா நிலையாமல் வரலாம்னா சாதாரண இருந்துச்சு இருக்கு. அப்ப யார் உங்களுக்காக வருவா? பாருங்க அரசியல் அதிகாரம் இல்ல போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டத்துக்கான விலை இல்ல நீதிமன்றம் போறோம். நீதிமன்றத்துல இல்ல நீதி கிடைக்காது. போராட்டத்துல இல்ல நீதிமன்றத்துல ஆளுங்கட்சிக்கான நீதிபதிகள் எதிர்கட்சிக்கான நீதிபதிகள் ஜாதிய ரீதியான நீதிபதிகள் தான் இருக்காங்க. இன்னைக்கு திருமாவளவன் மலையை தீவிர ஏற்றத்துக்காக மெனக்கெட்ட நீதிபதிகள் ஒரு ஊரை இப்படி தூசிட்டு இருக்காங்க. சின்னப்பட்டாங்க யாரும் இல்லை. இன்னொரு ஆனா பரவாயில்ல கவிகாலத்துக்கு வீட்டுல கூட்டு போய் அரைச்சு கால வச்சு சாத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் இவரை யாருன்னு கேட்கிறார். வள்ளியூருக்கு போறாங்க அந்த 30 கிலோ 30 கிலோல ஒரு லட்சம் பேர் அங்க போய் தாங்கினா ஆளுங்கட்சியை உருக்கி எடுத்தான். இன்னைக்கு அவங்க வாங்கி எல்லாம் உலகமாக செத்து போயிட்டான். இன்னைக்கு பரவாயில்ல நீதி கேட்டாங்க தங்களால முடிஞ்சவங்க அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளால நீதி ஆக முடியல. காரணம் அங்க நடந்துச்சு. நாளைக்கு இங்க இருந்து செய்ய மாட்டாங்க நினைச்சு இருக்கு. ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய குடும்பம் அடிச்சிருக்கோம் பிரச்சனை வந்துச்சு. இங்க எவ்வளவு பிரச்சனை இந்த பழக்கம் வரலாற்றுல இருக்கு. உத்தரவாதம் வந்து என்ன இதெல்லாம் பார்த்துட்டோம். இங்க இருந்து பொண்ணை கொடுக்குறீங்க எங்க தாழ்நாடு கொடுக்குறீங்க அங்க நாகமாட்டத்தை கொடுக்குறீங்க இங்க இருந்து போயிட்டு எல்லாருமே கொடுக்குறீங்க. ஆனா அங்க இருக்க ஒரு பிரச்சனை ஏன் இங்க இருந்து யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களை நான் எப்படி சொல்றேன் அசைப்பட்டு கல்லூரி ரோட்டு வாங்க யாரும் சொல்லல. நான் இத்தனை லட்சம் பேர் இருக்கேன் நீ ஒரு இடத்துல வந்து நிறுவாரு இந்த அரசாங்கம் பயப்படும். அது கூட நீங்க ஒரு இதுதான் கேட்டுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல் அதிகாரம் வந்தா மட்டும்தான் பொருளாதாரம் வந்தா சமூகம் வந்து உயரும். இது ரெண்டு நாம மட்டும்தான் தனியாக நடக்கும். அவன் வீட்டுல குழந்தை கேட்போம். இப்ப வணிக பசங்க கேட்போம். காசு வாங்கி ஒரு பையன் பார்ப்போம். ஏன் ஒரு சொல்றாங்க ஏதோ கவர்மெண்ட் அரசு போடுறதுனால படிக்க வச்சுக்கிறேன். அப்ப நீ பக்கத்துல போகணும் டிஸ்கவர் பண்ணணும் ஜனவரி வரணும். நான் நரேந்திர மோடி பின்னாடியே நியூஸ் கொடுத்துருக்கீங்க. அவசரம் இப்பதான் பேசி ரிப்போர்ட் சாப்பிட்டு வந்துருமா எழுதணுமா பார்த்து வரும். எந்த உங்களுக்கு பட்டியல் இருக்கோம். இந்த சமூக அரசியல் பொருளாதாரத்தை வளராம ஒரு முன்னேற்ற அடையாளம் 10 வயதுல அது நெக்ஸ்ட் நம்ம ஏமாத்த ஒரு போலி வச்சு சமூக ஒற்றுமைகளை நம்ம வந்து நம்ம பொருளாதாரத்தில் உயர்ந்து அரசியல் அடையாளம் வைக்கணும். அதுக்கு 2 விஷயம் செய்யணும். ஆளுங்கட்சியாளர்கள் எதிர்கட்சியாளர்கள் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அதை நம்ம செய்ய ஒரே மனிதனா நடக்காம சமத்துவம் சமூக நீதி இல்லாம தன்னோட சொந்த ஜாதி சொந்த இனக்குழுக்களுக்காக எவ்வளவு வேலை செய்வாரோ அவனை
மாற்று சமூகத்துக்கு நம்ம ஆரம்பிச்சிருந்தான். நான் கேட்கிறேன், உன் சமூகம் தனித்து மாற்று சமூகம் எத்தனை தொழிற்சாலைகள் வைத்திருக்கிறான், எத்தனை அறிவாளர்கள் வைத்திருக்கிறான், எத்தனை கல்லூரிகள் வைத்திருக்கிறான், எத்தனை சினிமாக்கள் வச்சிருக்கான், எத்தனை வயசு வச்சிருக்கான். உங்க என்ன அறிவு நீ பேசுறதுக்கு? அப்ப இது எதையுமே பயன்படுத்த கூடாது. பயன்படுத்தாமல் இந்த சமூகத்தை ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க, நீங்க பயன்படுத்த சொல்லணும். இது எதுவுமே இல்லை. எதுவுமே போனாலும் என்ன ஆரம்பிக்குமா? நமக்கு தெரிஞ்ச வெங்காயம் கௌரவமாக வேளாண் தெரியும். அதனால மட்டும் தான் இன்னைக்கு கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம தெரிஞ்ச சேவை கால வச்சாலே தயவு செய்து தினமாக சொல்றதுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, உங்க சொந்த வார்டுல இருந்து, உங்க சொந்த கவுன்சிலர் ஓட்டு போறதுல இருந்து, பிரசிடண்ட் தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து சமூக ஒற்றுமையா இருக்கு. சமுதாயம் அதோட ஒற்றுமைக்கு அரசியல் சமுதாயத்தை முற்று போடாதீங்க. அது எப்படி முற்று போடணும்னா, நமக்கான அதிகாரத்தை நோக்கி நம்ம அழைத்து செல்பவர்களை நீங்க முன்னிறுத்துங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல. தயவு செய்து அதை விட்டு அவன் அந்த கட்சி இந்த கட்சி நமக்கு அவ்வளவு சொல்லிட்டாங்க. நான் நரேந்திர மோடியை கூட நினைக்கிறேன். சரி, ஏன் அவங்க கல்வியில் அவங்க நினைச்சு கொடுக்க முடியாதா? காஷ்மீருக்கு தனி அரசு கொடுத்து அவங்க கொடுக்க முடியாதா? நான் கேட்கிறேன், கொடுக்க முடியாதானே? எங்களுக்கு தெரியும் அப்பளவு பண்ணிக்கிறாங்க. நல்ல பெரிய உத்தியோகம் ஏன் அங்க கொடுத்தவங்களால எங்களுக்கு கொடுக்க முடியாதா? முடியும். நம்ம அரசியல் ஓட்டுநர்கள் பயன்படுத்துறாங்க. இதை விட பெரிய கொள்கை காரணமா சொல்லிக்கிறாங்க. ஏன் பாதுகாப்பால நைனாலயத்தை வந்து தமிழ் கல்வி கொடுத்துருக்கீங்க? ஏன் முன்னாடி இருந்து அந்த கட்சியில் நினைக்கிறேன் புரட்சி கவிதாசன் ஐயா சாமி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாநாடு அது
அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்துக்கு அந்த பெரும்பான்மை சமூகங்களோட முடிச்சு போச்சு. இனி சமுதாய அரசியல் பண்ணீங்கன்னா இந்த சமூகத்தை மேல கொண்டு வந்து எங்க சாதனை பண்ணலாம் யார் சொன்னாலும் சரி, நாளை யாரே சொன்னாலும் நம்பாதீங்க. அனைத்து சமூகத்திலையும் ஆரம்பித்து ஒரு ஜனநாயக பாதையில் நம்ம செல்வதற்கு கேட்க முடியும். சமூக ஒற்றுமையை போக சிலோட ஆரம்பத்தில் மாணவர்கள் அரசு நடத்தாங்க தமிழில் நடத்தாங்க இல்லாம எந்த தேவத்தில் ஒரு பிரச்சனை ஒற்றுமையா நீங்க ஒரு இடத்துக்கு வந்து சேர்க்கிறேன். அதை வண்டியில் வந்தாங்க சமூகம். அதே போல நீங்களும் ஒற்றுமையா இருக்கணும். ரெண்டாவது உங்களை உள்ளூர் அரசியலே ஆரம்பிங்க. உள்ளூர்ல தயார் செஞ்சு நிலவரிக்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க இருந்தாலும் சரி, வரும் சட்டமன்ற தேர்தலில் உசுரப்பட்டு திருமணம் தொகுதி சொசைட்டி இருக்கு, இத்தனை சேர்மன் இருக்கு, இவ்வளவு விகிதாசார சேர்மன் இருக்கு, இவ்வளவு ஒன்றிய செயலாளர் இருக்கு, இவ்வளவு வேலைகள் இருக்கு, கிராமத்துக்கான அடிப்படையை செய்யணும். இதெல்லாம் யார் செய்யலாம் கிடையாது. இதே போல் அதுலயும் ஜாதிய உணர்வோடு, ஜாதிய பின்பற்றோடு, ஜாதி வெறியோடு வரும் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் அவன் தூக்கி எறிங்க. அவன் ஒற்றுமையாலும் தேவேந்திரனோட பாதுகாப்பு ஒற்றுமையாக உறுதி செய்ய முடியும். அரசியல் வேணும், பட்டியல் வெளியேற்றம். அது பட்டியல் வெளியேற்றத்திலிருந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு தேவேந்திரன் ஒரே இலக்காக, ஒரே அணியாக ஒரு புரட்சியாக வெளிக்காம நடக்காது. இல்லாட்டி அவருக்கு கட்சிகள்லாம் ஏமாற்றிருப்பான். தயவு செஞ்சு பொருளாதாரத்தை உயர்த்தணும், அரசியல் அநியாயப்பட்டிருக்கோம், சமூகத்தை முதல்ல சமூகமா இருக்கும், ஒற்றுமையுடன் எல்லாரும் சேர்ந்து சொன்ன மாதிரி இந்த பயணத்துல பண்ண மாதிரி அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைப்போம். அமைப்பா ஆரம்பிச்ச உடனே அந்த அமைப்பை வச்சு கைத்தொழில் நடத்தி பல வணிகவாளர்களை கட்டி பல கல்லூரிகளை கட்டுவதற்கும் பல மருத்துவமனைகளை கட்டுவதற்கும் கேட்கிறேன். இன்னைக்கு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்கதான் வந்து ஒரு கல்லூரி கட்டிக்காங்க, பல நிறுவனங்கள் வச்சுக்கிறாங்க. எந்த தேர்தல் வரலாம். அதனால அதெல்லாம் உணர்ந்து எதை நோக்கி போகிறது முடிவு பண்ணுங்க. பொதுஜனமாக அரசியல் நோக்கி தேர்தல் பயணம் இருக்கட்டும். அதே சட்டமன்ற தேர்தலில் உங்க பிள்ளைங்க உங்களை தேடி வருவாங்க. இன்னைக்கு வந்தாங்க, பேசினாங்க, பெண்களும் பெரியவங்க பேராதீங்க. ஒவ்வொருவரையும் நல்ல முடிவாக எடுங்க. ஒவ்வொரு உள்ளூர் பிரச்சனையை கையில் எடுங்க. அந்த பிரச்சனையை முடிவெடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்களோ அநியாயத்தை மீட்டெடுக்க பரிச தேசிக்குமார் இங்க இருக்க புத்தகம் செய்து தயவு செய்து உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விளையாடுங்க. ஏதோ நம்ம வந்தோம், அது நாம விசாரிச்சோம். எல்லாரையும் இப்ப நான் நிக்கிற இடத்துல பேசிக்கிட்டு இங்க இருக்க ஐயா எல்லாருக்கும் இருக்க உணர்வு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துச்சுன்னா இந்த 2000 சட்டமன்ற தயவு செஞ்சு வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த பக்கம் உங்களை யார் வாக்கியத்தில் வந்தாலும் சரி, எந்த எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எங்கள் மக்களின் பிரதான கோரிக்கையான சின்ன மக்களை நாம் ஜனநாயக ரீதியில அவருக்கான மீன்குடியவர்களை செய்யறதுக்கு தான் நீ காரியம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அடுத்து நாங்க ஒட்டுமொத்த தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சியாளர்கள் இதெல்லாம் நீங்க அரசுக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு 2 நாள் மாணவர்கள் போய் நடத்துகிறது இல்லை. அரசுக்காக தமிழ்நாட்டில் எந்த பெருமை இருக்கோ எல்லா ஊரிலும் தாலுகா இந்த காவல்துறையின் ஜாதியை அடக்குமுறை இந்த 4 பதவியில தேவர் நாள தேவர் இருப்பார். நாம இருந்து இருப்பான்.
பெருமையான சமூகம் தான். யாருக்கிட்ட போய் கையிட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத சமூகம் தான். நமக்கு மட்டும்தான் இறைவன் வந்து அடுத்தவங்களுக்கு உணவளிக்கக்கூடிய புனிதமான வேளாண் தொழிலை கொடுத்துருக்கான். அந்த தொழில் வந்து உண்மையிலே இறைவன் நமக்கு கொடுத்த பெருமை தான். இன்னைக்கு உலகத்துல சொல்லாத எந்த ஒரு இயக்கமும் கிடையாது, வரலாறு கிடையாது, அதனால ஒரு புறமானது எதையோ விவசாயத்தை சொல்லாத விவசாயிகளை பெருமை பேசாம இருக்கா. இந்த தேவைகள் பெருமை சொன்னால எந்த வரலாற்று சூழலும் கிடையாது. அப்பேற்பட்ட பெருமையான நம்ம ஒரே ஒரு ஏமாறுறோம். அரசியல் தொழில் பண்ண போறோம், தொழில் தான் பொருளாதாரம். தயவு செஞ்சு இந்த ரெண்டை நோக்கி பிரமாணம் மட்டும்தான் பட்டியலுக்கு அத்தனை இடத்துக்கு போக முடியும். தயவு செஞ்சு அந்த தலைமுறைக்கு உதவி பண்ணுங்க. நல்ல ஆரோக்கியமான அரசியல் இளைஞர்களுக்கு அரசியல் பண்ணுறது கற்றுக் கொடுங்க. அவங்க சொல்றதை கேளுங்க. ஜாதி வெளியுடன் இருக்கும் எந்த அரசியல் கட்சி அதிமுக பிஜேபி எதுவாக இருந்தாலும் சரி, உன் தலைமை